நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா போலாமா? போலாம். ஐயா, ஆ, ஆடு மேய்க்கிறவங்க நான் எத்தனையோ பேர் பாத்துருக்கிறேன். ஆ. ஆனா வண்டியில போய் ஆடு மேய்க்கிற ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லைங்களா? நீ ஊதுவீங்களா? அப்பா இப்படி பூந்துக்கிறீங்க. இப்ப நான் பூதுறேன் பாருங்க. பேட்டி எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறேன்னு பாருங்க. கம்பி வேலிக்குள்ள எல்லாம் பூதுறேன் பாருங்கப்பா. ஐயோ அம்மா, வந்துட்டேன். போன் நம்பர் ஏதாவது இருக்குதா? போன் நம்பர் இருக்கு. சொல்லுங்க, பார்க்காம சொல்லணும். உங்க போன் நம்பரை நீங்க பார்த்து சொன்னா அப்புறம் நாங்க எப்படி கூப்பிடுறது? அதனால பார்க்காம சொல்லுங்க. அம்மா, போன் நம்பருக்கு படிக்க வேண்டியது இல்லைங்கம்மா, நம்பர் சொன்னா போதுங்கம்மா. அப்புறம் நீங்க ஆடை எப்படி நீங்க விப்பீங்க? ஒரு ஆட்டோடைய விலை 5000 ரூபாங்கிறீங்க. அப்ப 5000 ரூபாங்கிறது நீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க? வருஷத்துல ஒரு 50 பிடிக்கலாம் வித்துருவீங்க. ஓகே, இது மூலமா உங்களுக்கு எவ்வளவுங்க ஐயா வருமானம் கிடைக்குங்க? அதாவது செம்பரி ஆடு வளர்க்கும் ஒரு ஐயா வந்து ரோட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு 100 ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. எப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் அப்படியே ஈசல் மாதிரி போயிருது. ஏதாவது புடிச்சிட்டு போயிருவாங்களோ. ஐயா கிட்ட வந்து நாங்க ஐயா உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க. சரி தம்பி எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னோன்னே, தம்பி அதை சுத்தி ஒரு போகணும் அப்படின்னாரு. சரி வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வண்டியில ஏத்தி கூட்டு வந்து உள்ள போலான்னு பார்த்தா கம்பி வேலிக்குள்ள தலையை விட்டுட்டு போறாரு. ஐயா என்னங்க இப்படி போறீங்க? தம்பி இப்படிதான்ப்பா போகணும், வேற இடம் இல்லப்பா அப்படின்னாரு. சரி, ஒரு யூடியூப்ல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு ஒரு லைக் பண்ண தவறாதீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. போலாமா? போலாம். ஐயா, ஆடு மேய்க்கிறவங்க நான் எத்தனையோ பேர் பாத்துருக்கிறேன். ஆனா வண்டியில போய் ஆடு மேய்க்கிற ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? மேயறதெல்லாம் நம்ம ஆடுதான். கிட்டத்தட்ட 100 ஆடுகளுக்கு அதிபதி நீங்க. 2 பேர் ஆடுக்குது. 2 லட்சம் என்னங்க உட்காந்துக்குது. இப்ப உங்களது மட்டும் 100 ஆடுங்களையா? எப்படி ஆடு மேய்க்கிறீங்க? மேய்க்குதான் வீட்டு ஓட்டி போய் தண்ணி காட்டி. அதுதான். இப்படிதான் மேய்க்கிறீங்க. இடம் இருக்குதுங்களா மேய்க்கிறதுக்கு? இடம் காடு வழி இப்படியாத்தான் மேய்க்கணும். இதுலயே போய்க்கலாங்க. இதுல போய் சிரமம் தான் போல. சிரமம் தான். ஆனா சந்தோஷமா பண்றீங்க. எப்படிங்க வழி? இன்னும் கொஞ்சம் முன்னாடி பேட்டி எடுக்கிறதுக்காக யூடியூப்ல உங்களை வண்டியிலேயே கூட்டு வந்து பேட்டி எடுக்கிறோம்னா பாத்துக்கங்க. எங்கீங்களா? எங்கீங்க வழி? போகணும். ஓ, உள்ள ஊந்து போகணுமா? நீ ஓதுவீங்களா? ஊந்துக்கலாம் வாங்க, ஊந்துக்கலாம் வாங்க. இறங்குங்க. உங்களால் போத முடியல, அது மூலையில தரம் இருக்கு, அதிருவாங்க. நான் போந்துக்குவேன். ஆடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாதனால கம்பி வேலிக்குள்ள போதும் ஐயா. நீ ஊதுவீங்களா? அப்பா இப்படி பூந்துக்கிறீங்க. இப்ப நான் பூதுறேன் பாருங்க. நீங்க ஜாலியா பூந்துட்டீங்க, நான் தவழ்ந்து வரேன் பாருங்க. வரட்டுங்களா? வாங்க. ஆடுகளை பேட்டி எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறேன்னு பாருங்க. கம்பி வேலிக்குள்ள எல்லாம் பூதுறேன் பாருங்கப்பா. ஐயோ அம்மா, வந்துட்டேன். ஐயா, வேற அத்தனை ஆடுக்கு சொந்தக்காரன் நீங்க தான். எத்தனை செம்பரி ஆடு வச்சிருக்கீங்க? குச்சி எடுத்துங்க, குச்சி தானே முக்கியமானது. குச்சி. அம்மாங்க? தங்கச்சி தாங்க. ஓ, தங்கச்சி தானுங்களா? அம்மா வாங்க, நீங்களும் கூட வாங்க. எடுக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு ஆடு ஆட்டுக்கு வீடியோக்கு நீங்க பேட்டி கொடுங்க, ஐயா ஒரு வீட்டுக்கு வீடியோக்கு பேட்டி கொடுக்கட்டும். இங்கதான் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஆடுக்குதான். ஆமா. ஓ, நம்ம ஆடுக்குதான். இது எப்படிங்க ஐயா? இது மேய்க்கிறதுக்கு இடம் இல்ல. இடமில்ல, காடு வழியாத்தான். இப்ப இந்த வழியாத்தான் மேய்க்க வேணுங்க. கம்பி வேலிக்குள்ள விட்டு மேய்க்கிறீங்க. சிரமமா இருக்குங்களங்க ஐயா? சிரமம் தாங்க. எப்படி மேய்ச்சா ஆகணுமா? அதுக்காக தான். சொல்லுங்க ஐயா, எத்தனை வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? 10-20 வருஷமா. 20 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. தோராயமா எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க? நிறைய வளர்த்துக்கிறா, விற்கிறது தாங்க. நிறைய வளர்த்துறதா விற்கிறது தான். இது வரைக்கும் எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க மொத்தமா? நிறைய வளர்த்துக்கிறா, நிறைய ஓட்டி. இப்போ 20 எப்படி 30 எப்படி வித்து போடுவோம் இடையில.
வருஷம் 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 வருஷம். செம்பரி ஆடு மட்டும் தான் வளர்த்துருக்கீங்களா? வெள்ளாடு வெள்ளாடும் இருக்குதுங்க, வெள்ளாடு கம்மி தாங்க. ஆ. செம்பரி ஆடு தான் அதிகம். ம். ஆ. நோய் மேலாண்மையை பத்தி சொல்லுங்கய்யா. நோய் வருங்க ஆ. மழை காலத்துல. ஆ. அப்புறம் தடுப்பூசி போட்டுக்குவோம். ம். ஆ. ஊசி ஆ. ஊசி போட்டுக்குவோம். இல்லை கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஊசி போடுவாங்க. ம். அவங்க வராட்டி நாங்களே சொந்தமா வாங்கி போட்டுக்குவோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்மளுடைய செம்பரி ஆடுகள் தான் இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய ஆடுகள் எல்லாமே இங்கதான் இருக்குது. அல்ல இங்கதாங்க. இப்ப எப்படிங்க நீங்க இந்த ஒரு அணப்புல நீங்க விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்குவீங்களா? ஏன்னா வெளிய எங்கேயும் போகாதா? வெளியில எங்கேயும் போகாது. சுத்தி பென்சிங் வேணாலும் எங்கேயும் போகாது. காடா இருந்தா புறகாலையா தான் தெரியும். மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம ரொம்ப சிரமமா இருக்குதுல்லங்க? சிரமம் தான், எப்படி மேய்ச்சானே ஆகணும். உள்ள வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. அதுல இருக்கக்கூடிய இலைய வந்து எப்படி ஆடு மேயும்? அது இலைய மட்டும் கடிக்குங்க. அது முள்ளு குத்தாதா? எப்படிப்பா? ரொம்ப கஷ்டம் இல்லைங்க இந்த முள்ளு. கருளா முள்ளு அது மாதிரி கடிக்குங்க. இத்தனை ஆடுகளுக்கும் நீங்க எப்படி கரெக்டா கூட்டு வருவீங்க? எப்படி கூட்டு ஓட்டி வந்தா ஓட்ட வந்தாங்க ரோட்ல. ரோட்லயே ஓட்டிட்டு வருவீங்க? ரோட்ல தான். அது சிரமமா இருக்காதுங்களா? சிரமம் தான், அப்படியே போற மூட்டை சிரமம் தான். பையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க வந்து மேய்ச்சல் முறையில கிட்டத்தட்ட ஒரு 100 செம்பரி ஆடுகள் வந்து ஐயா 20 ஆண்டுகளா வளர்த்துட்டு இருக்காரு. இந்த ஆடு வளர்ப்பு பற்றியும் இதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன, ஆட்டினுடைய ஒரு நிலைப்பாடு என்ன, அதன் மூலமா அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் சந்திக்கிறாங்க மேய்ச்சல் முறையில வளர்க்கறதுனால, நோய் மேலாண்மை பற்றியும் நம்ம வந்து விரிவா கேட்கலாம். ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. நான் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி 20 ஆண்டுகளா நீங்க வந்து செம்பரி ஆடு வளர்த்துட்டு எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? யாரை பார்த்து வளர்த்தீங்க? அது ஆரம்பத்துல நாங்களே தான் இது பண்ணது. எப்படிங்க உங்க மூதாதையர், உங்க அப்பா காலத்துல இருந்து அப்ப இருந்தே நீங்க வளர்த்துருக்கீங்க? சரிங்க. அதை எப்படி கத்துக்கிட்டீங்க? இப்ப அப்பா வந்து ஒரு ஆடு வளர்க்கறத பார்த்து சின்ன வயசுல இருந்து பாத்துருப்பீங்க. அது எப்படி வளர்க்கணும், அது எப்படிங்கிறது எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆட்டுக்காரி ஓட்டி வருவேன் மேய்ச்சலுக்கு. மேய்ச்சல் போய் வீட்டுல போய் தண்ணியை காட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மனுஷன் ஓட்டி வருவோம். அப்படியே மறுக்க ஓட்டிட்டு வந்துருக்கீங்க. காலைல எத்தனை மணிக்கு நீங்க அழைச்சிட்டு வருவீங்க ஆடு? 10 மணிக்கு. 10 மணிக்கு. இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடம் ஆறுசெட்டி போதும். அது எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க? முன்னாடி தான் கொஞ்சம். அங்கிருந்து நீங்க வந்து ரோட்ல பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல வண்டிகள் போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க ஓரமா ஓட்டிட்டு வரீங்க? ஓரமா வந்தா கஷ்டப்பட்டு 3 பேர் வருவோம். ஒரு ஆள் போயிரு விட்டு போட்டு போயிருவாங்க. ஓகே. இப்படி நீங்க ஓரமா ஓட்டிட்டு வந்து இப்போ மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம இருக்கு. எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா பென்சிங் போட்டுறாங்க. எங்கேயுமே மேய்ச்சலுக்கு இடம் இல்ல. அதுட்டா எல்லாரும் குளம்தாங்க. குளத்து பகுதியில மேய்ச்சலுக்கு. இப்ப மழையும் இல்லாதனால உங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களுக்கு கம்மியா தான் இருக்குங்க. அதனால கொஞ்சம் தண்ணி சாப்பாடு தண்ணி அது ஊத்தி 100 ஆடுகளுக்கு நீங்க எப்படி பட்டி முறையில நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா? பட்டி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? பட்டி பண்ணிருக்கீங்க. அதுல நீங்க வந்து கூட்டுருவீங்க. சரி, இப்ப செம்பரி ஆடுகளுக்கு வந்து அந்த பக்ரீத் டைம்ல நல்லா விற்பனை ஆகும். மற்ற நேரங்கள்ல எப்படி வந்து வியாபாரிக்கு வாங்கிக்கிறாங்க? அப்பெல்லாம் குட்டிக்கு தான் வாங்கிக்குவாங்க. பக்ரீத்துக்கு கடாய் போவாங்க 20, 25, 30 ரூபாய்க்கு எல்லாம் போகுங்க. இப்ப குட்டிக்கெல்லாம் 4000, 5000 இப்ப மாதம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இதுல இருந்து? மாசம் எல்லாம் கிடைக்காதுங்க. இது 6 மாசத்துக்கு ஒரு கிடைச்சாங்க. இப்ப 6 மாதத்துக்கு ஒரு டைம் எவ்வளவு ஆடுகள் நீங்க விற்பனை செய்வீங்க? அது சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு வேணாலும் சேல்ஸ் பண்ணுவோம். கடைசிக்கு ஒரு வருஷத்துல ஒரு 50 பிடிக்கலாம் வித்துருவீங்க. இது மூலமா உங்களுக்கு எவ்வளவுங்க ஐயா வருமானம் கிடைக்குங்க? எப்படியும் கிடைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா கிடைக்கும். ஓகே. ஒரு வருடத்துக்கு 1 லட்சம் அப்படிங்கிற லெவல். அதிகமா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சூழ்நிலையை பொறுத்து இருக்குதுங்க. ஐயா, இப்போ இவ்வளவு ஆடுகளை வச்சிருக்கீங்க. நோய் தொற்றுங்கிறது கண்டிப்பா ஆடுகளுக்கு ஏற்படும். இந்த நோய் மேலாண்மையை பற்றி சொல்லுங்க. எப்படி ஆடுகளுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படும்? நோய் வந்து சளி வருதுங்க. அப்புறம் அதுல ஒண்ணு விருப்பு மாதிரி உதச்சிட்டு கிடக்கும். அப்புறம் நாங்க காய்ச்சல் மாத்திரை வாங்கி போடுவோம். சளி மாத்திரை. அப்புறம் மீன்னா அப்புறம் டாக்டர் வர சொல்லி பாத்துக்குவீங்க. ஆனா பரவாயில்லைங்களா? இந்த ஒரு தொழில் வந்து நல்லா இருக்கு. பரவாயில்ல எங்களுக்கு. சரி, இடம் மேய்ச்சலுக்கு இல்லங்கிறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அதான் குளம் இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறீங்க. எத்தனையோ பேர்த்த நான் சந்திச்சிருக்கேன். எங்களுக்கு மேய்ச்சலுக்கு இடம் இல்லைன்னு சொல்ற இடத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. நாங்க எப்படியுமே இடமெல்லாம். சரி, செம்பரி ஆடு ஏதாவது தேவைப்பட்டா உங்களை அணுகுனா நீங்க கொடுப்பீங்களா? எங்க நீங்க இருக்கீங்கிறத சொல்லுங்க ஐயா. அதான் ஆறுசெட்டி இருக்கிறோம். அங்க இருக்கீங்க. உங்க போன் நம்பர் ஏதாவது இருக்குதா? போன் நம்பர் இருக்கு. சொல்லுங்க. பார்க்காம சொல்லணும். உங்க போன் நம்பர் நீங்க பார்த்து சொன்னா அப்புறம் நாங்க எப்படி கூப்பிடுறது? அதனால பார்க்காம சொல்லுங்க.
அம்மா போன் நம்பருக்கு படிக்க வேண்டியது இல்லைங்கம்மா, நம்பர் சொன்னா போதுங்கம்மா. அப்புறம் நீங்க ஆடு எப்படி நீங்க விப்பீங்க? ஒரு ஆட்டோடைய விலை 5000 ரூபாங்கிறீங்க, அப்ப 5000 ரூபாங்கிறது நீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க? சரிங்க, ஓகே. ஐயாவுடைய நம்பர் வாங்கி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தேவையானவங்களுக்கு போட்டு தரேங்க. ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து செவ்வனே செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இடம் இருந்தா மட்டும்தான் அந்த மேய்ச்சலுக்கு வந்து நிலம் இருந்தா மட்டும்தான் பாருங்க, ஒரு இடத்துல வந்து ஆடுகள் வந்து ஓய்வு எடுக்கிறது நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு வெயிலுக்கு வந்து இளைப்பாடுறதுக்காக ஒரு இடத்துல ஆடு. எத்தனை மணி வரைக்கும் நீங்க மேய்ச்சிட்டு? சாயங்காலம் வரைக்கும். சாப்பாடுலாம் சாப்பாடு வருங்க. ஓ, உங்களுக்கு வீட்ல இருந்து பார்சல் வரும். நீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு முதலாளி. ஆமா, சரிதானுங்க? யாருக்கு பயப்பட வேண்டியது இல்ல. பயப்பட வேண்டியது இல்லைங்க. சரி விடுங்க, எங்களுக்கு அசிஸ்டன்ட்டா சேர்த்துங்க. இது வந்து காடு தான் ஏங்க, இப்ப நான் உங்ககிட்ட அசிஸ்டன்ட்டா வந்து ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண உடனே நீங்க அங்க உட்காந்துட்டு கொடை பிடிச்சிட்டு இருப்பீங்க. தம்பி போய் மேய்ச்சிட்டு வாப்பா, ஓட்டிட்டு வாப்பா. எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அப்படி வேலைக்கு வந்தா? அப்படியெல்லாம் ஆள் வச்சு மேய்க்கிறது. சும்மா சொல்றீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஒரு காமெடிக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, உங்களோட பொண்ணான நேரத்துல நாங்க இந்த குச்சி வச்சுக்கோம். இது என்ன மூங்கில் குச்சியா? மூங்கில் குச்சி தான். அடிப்பீங்களா ஆடுகளை? அடிக்கிறதாங்க. யாராவது இந்த மாதிரி பேட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப தூரமா வச்சிருங்க. வருவீங்களா? போடு ஏங்கய்யா. சரிங்க, இந்த வீடியோல நிச்சயமா நீங்க கொஞ்சம் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா சும்மா ஒரு பண்ணுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு வேலையை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. கஷ்டம் தான். அவ்வளவு வெயிலுங்க. வெயில் மழைக்கு வெயிலுக்கு எல்லாம் பெஸ்ட் ஆகும். பின்ன நம்மளுக்கு ரெஸ்ட் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவுமே கிடையாது. மழை பெஞ்சாலும் மேய்ச்சலுக்கு வந்துதான் ஆகணும், வெயில் அடிச்சாலும் வந்துதான் ஆகணும். கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுத்தீங்கன்னா வேற ஆளப்பா வந்தாகணும். நான் ஏதோ ஜோலியர் வேற ஆள் வந்துருவாங்க. அதுதான். ஆட்டுக்கள் லீவு கிடையாது. ஆட்டுக்கெல்லாம் லீவே இல்லை இல்லைங்களா? கண்டிப்பா. நாய் வந்துருங்க ஆடுகளை பிடிக்கிறதுக்கு. சரிங்க, உங்களோட பொன்னான நேரத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களோட ஆடுகள் வளர்ப்பு பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சிவாரண்டியை பாருங்க. ஒரு ஆடு வளர்ப்பு மட்டும் இல்லாம அது ஒரு சின்ன ஹியூமர், ஒரு காமெடி, ஒரு ஃபன்னான விஷயங்களையும் அவங்களையும் ஒரு சிரிக்க வச்ச மாதிரி ஆச்சு, பார்க்கக்கூடிய உங்களையும் சிரிக்க வச்ச மாதிரி ஆச்சு. நம்மளுடைய சிவாரன் டிவியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.